பொய்யா பேசுற, சட்டத்தை ஏமாத்தவா பாக்குற, ஏய் மோசக்காரா, ஒரு லீகல் நோட்டீஸ்ல பொச்ச போய் போடுறா. சரிண்ணே, ஏதாவது ஒரு 4 கோடி நஷ்டம் கேட்பா சார். ஹே நாம்ஸ்டிக் ஃபேமிலி, வெல்கம் பேக். ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா வேலே ஜாட்டிக்கியா பலாலே தாளிக்கியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களை என்ன சொல்கிறது, அதான் டாபிக். என்ன அப்படின்னு அலசி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வெப்பன் அப்படின்னு ஒரு படம், சத்யராஜ் சாரும் அந்த ஜெயிலர் படத்தில் ஒரு மகனுக்கு வருவார்ல, வசந்த் ஏதோ ஒரு பேர், வசந்த் ரவி, அவரும் நடித்த ஒரு படம். அதுவும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஎஃப்எக்ஸு, ஒரு ஏலியன் சூப்பர் ஹியூமன் பவர் அப்படி மாதிரி ஒரு கதை. அதை பற்றி ஒரு சின்ன சேனல் ரிவ்யூ பண்ணதுக்கு நஷ்ட ஈடா 2 கோடி ரூபா கேட்டாங்கல்ல. இவங்க தமிழ் லைட்டே ஊற்றி வைக்கல, அவர்கிட்ட 2 கோடி ரூபா கேட்டிருக்கீங்க. தெரியல, அதான் இப்ப என்ன ஏது அப்படிங்கறத பார்க்க போறேன். நான் கூட நினைச்சேன், அதான் நான் கூட நினைச்சேன், ஓகே அந்த ஒரு சேனல் கிட்ட 2 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க, சும்மா லைட்டா மிரட்டி பாட்டுருக்காங்க. இவங்க இதே வேலையை அலைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா, படம் நிறைய காசு போட்டு எடுத்திருக்காங்க, ரிவ்யூ நல்லா வரல, படம் ஊத்திக்கிச்சு. போட்ட காசு எடுக்கிறதுக்கு வேற வழி தெரியல. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு போல, ஏய் போட்ட காசு வரலை அப்படின்னு மிரட்டியிருப்பாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே போட்ட காசு எடுக்கணும், எல்லா ரிவ்யூவருக்கும் அனுப்புடா நோட்டீஸை. சார் எவ்வளவு கேட்கலாம்? 2 கோடி ரூபா கேட்கலாம். அதான் எல்லா யூடியூபும் தலா 2 கோடி ரூபா கொடுத்தா நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். யாருக்கிட்ட வந்து 2 கோடி ரூபா கேட்குறீங்க? ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல பாத்தியா, அப்படிங்கிற மாதிரி 2 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல பாத்தீங்களா. சரி வாங்க, என்னதான் நடந்திருக்குன்னு 42 நிமிஷத்துக்கு ஐயா பேசியிருக்காரு, அதை கேட்போம். இது ஒரு 42 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்கின போயிடலாம். தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம பேச வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பேசாமலே இருந்தேன். ஆனால் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லையும் சரி, ப்ரோ இது என்ன ஆச்சு, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜ். அதுலேயும் ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ நான் இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டே கேட்டாப்ல. சரி ஓகே, நம்மளும் இந்த விஷயத்தை பற்றி பேசிடுவோம். ஏன்னா பேசிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே இந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக போன மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹரா வெப்பன் இந்த 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்து. இந்த 2 திரைப்படத்துக்குமே நாம் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தோம். இப்போ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹரா திரைப்படத்தோட ரிவ்யூ மட்டும் இருக்கும், வெப்பன் திரைப்படத்தோட ரிவ்யூ இருக்காது. ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருந்து. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பேசுனால தான் எங்களோட இந்த திரைப்படத்தோட பிஸ்னஸே பாதிச்சிருச்சு, அதனால எங்களுக்கு நீங்கள் 2 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெயிலில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க 2 கோடி ரூபா கேட்டோடனே, ஐயோ 2 கோடியா அப்படின்னு நான் பயந்து போய் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக அதனால டெலிட் பண்ணல. அவங்க 2 கோடி ரூபா அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சோடனே சரி ஓகே அவங்க லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளும் அதை லீகலாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை பெரிய விஷயமாவே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூடியூப்ல போயிட்டு அவங்க கம்பெனி சார்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவே மொத்தமாக தூக்கிட்டாங்க. இவங்க யூடியூப்ல அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்குனதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயம் யோசித்தேன். இவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சைல்டிஷாக இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க வந்துட்டு நோட்டீஸ் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அவங்க வந்து லீகலாக அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளும் லீகலாக ஃபேஸ் பண்ணலாம் இல்லையா. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க பண்ணதை இன்னும் அல்டிமேட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெயிலே வந்துட்டு மெசேஜ், வி ஹாவ் சென்ட் எ மெசேஜ் டு யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ப்ளீஸ் செக், இது ஒன்று. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நோட்டீஸை அவங்களோட போஸ்ட்டில் போட்டு ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரியில் என்னோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அதை நான் பார்க்கணுமா அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த சினி உலகம் சினி உலகம் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு போஸ்ட்டாக போட்டு அந்த போஸ்ட்டில் என்ன வேறு டேக் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்து, நீ எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதை நான் லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த காப்பி ஸ்ட்ரைக் கொடுக்குறது, அப்புறம் நான் உனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அதை போய் பாருன்னு சொல்லி இது ஜிமெயிலில் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களே இவ்வளோ சைல்டிஷாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது புரியாமல் நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இதை பற்றி பேசுங்கன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சது அப்படின்றது நம்ம இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு செலவு பண்ணி ஒரு படைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னும் போது அந்த படைப்பு ஒரு குறை கூறும்போது அவங்களுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். அதனால் அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். பட்
இல்லைங்க இப்போ ஒரு ஓகே நோட்டீஸ் அனுப்பட்டும். இப்போ ஒரு 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 பொருள் வருது. அந்த பொருளை வந்து நான் என் டைமை செலவழித்து 2.5 மணி நேரம் டைம் செலவு பண்ணி பார்க்கிங் காசு கொடுத்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் டிக்கெட் எடுத்து பாப்கார்ன் வாங்கி இவ்வளவு செலவு பண்ணி உட்காந்து பார்த்து எனக்கு அதிருப்தி ஆகுது இல்லை, நான் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறது? நான் நஷ்ட ஈடாக 2 கோடியெல்லாம் கேட்கல, நான் செலவு பண்ண காசை மட்டும் திருப்பி கொடுங்க. அப்படியே என் பார்க்கிங் செலவு அந்த செலவு, இதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் பார்த்து தான் இந்த படம் பார்த்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும். அந்த படத்துக்கான பார்க்கிங் செலவு, டிக்கெட் செலவு, பாப்கார்ன் செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு நான் யாருக்கிட்ட நோட்டீஸ் அனுப்புறது? எல்லாரும் சேர்ந்து அனுப்புனா அப்போ அந்த படம் பார்க்கும்போது என் கூட ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 50 பேரும் நோட்டீஸ் அனுப்புவோம், ஆளுக்கு 10,000 கொடுங்கன்னு. கொடுத்துருவீங்களா உடனே? அதே மாதிரி இப்போ நீங்கள் அதை பற்றி ரிவ்யூ போட்டோடனே யூடியூப்பில் அதை ஸ்ட்ரைக் சொல்லி தூக்குறீங்கல்ல, இப்போ நாங்கள் அதை உட்காந்து பார்க்குறோம். நாங்கள் எங்கே சொல்லி இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரைக் பண்ணி தூக்குறது? தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்னா, இப்போ உங்களோட அந்த ஒரு படம் அதை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டாரு, அதனால் எங்கள் படம் ஓட மாட்டேங்குது, எங்கள் படம் பாதிப்படையுதுன்னு அதை பற்றி பேசி ஒரு வீடியோ ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு அதை தூக்குறீங்க. நான் ஒரு பெரிய படத்தை பார்க்குறேன், அதை பார்த்து என்னோட சக மனிதர்கள் பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு நான் காப்பாற்றுறதுக்கு இப்போ அதை தியேட்டரை விட்டு நான் தூக்கணும். யாருக்கிட்ட போய் ஸ்ட்ரைக் அடிக்கிறது? நான் அடித்தாதான் வாங்கிக்குவீங்க தான். இப்போ இவர் பேசுனனால தான் அந்த படம் ஓடலை. அப்போ இதைத்தானே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க. அங்கே ஒருத்தர்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பேசினாதான் படம் ஓடலை, நீங்கள் பேசினாதான் படம் ஓடலை. மொத்தத்தில் படம் நல்லா இருக்கு. அந்த வடிவம் ஜோக் மாதிரி திரும்ப திரும்ப பேசுகிற நீ இவ்வளோ எதுக்கியா பண்ணுறேன்? 2 கோடி ரூபாய்க்கா பண்ணுறேன் சார். உண்மைக்கும் நியாயமாக யார் மேலே கோவப்படணும் அப்படின்னா ரிவ்யூவர்ஸ் மேலே கோவப்படக்கூடாது. இந்த படத்தோட கதையை சொல்லி இந்த படத்தை நான் நல்லா எடுத்துருவேன்னு இந்த ப்ரொடியூசரை ஏமாற்றி இந்த படத்தை குப்பை மாதிரி எடுத்து வச்ச அந்த இயக்குனர் மேலே தான் அந்த ப்ரொடியூசர் வந்து கோவமே பண்ணோம். அந்த இயக்குனர் மேலே தான் அந்த ப்ரொடியூசர் நஷ்டஈடே கேட்கணும். ஒரு திரைப்படத்தில் இயக்குனரோட பொறுப்பு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அந்த திரைப்படம் ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படின்றது செகண்ட் தான். பட் அது ஒரு நல்ல தரமான படமா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட முழு பொறுப்பு இயக்குனரோட தான். இதுல இருந்து அந்த இயக்குனர் எந்த வகையிலும் எஸ்கேப் ஆகவே முடியாது. சொல்லப்போனால் அப்படி ஒரு குப்பையான படத்தை சமீபத்தில் மக்கள் யாரும் அந்த ஒரு படத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா மக்களை எப்பவும் முட்டாளாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு திரைப்படத்தை எடுக்கவே கூடாது. நம்ம சும்மா இந்த சிஜி அப்புறம் இந்த சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமாற்றி ஒப்பித்து ஒரு படத்தை எடுத்து மக்கள் கையில் கொடுத்துடலாம். இந்த சிஜிலாம் பார்த்தோன்னா மக்கள் வந்து ஈன்னு இடிச்சிட்டு அந்த படத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு மக்களை முட்டாளாகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் அந்த இயக்குனரையும் அந்த படக்குழுவினருமே முட்டாளாக்கி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. முதல்ல எண்ணம் நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் நல்லா இருந்தால் தான் அவங்களோட செயல் நல்லா இருக்கும். அந்த செயல்பாடுகள் நல்லா இருந்தால் தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஸோ இவங்களோட அந்த எண்ணத்தின் செயல்பாடோட ரிசல்ட் தான் அந்த படத்தை மொத்தமாக சுருட்டி வீட்டுக்கு அமைச்சது. ஒரு படைப்புல குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். அதாவது ஓகே நம்மளை நம்பி படம் பார்க்க வராங்க, அதனால நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச நேர்மையோட அந்த படத்தை எடுத்துருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு படைப்பை நல்லபடியாக உருவாக்குனீங்கன்னா அந்த படைப்பை உங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடும். ஆனால் நீங்கள் இல்லை, எனக்கு இப்போ அதுதான் மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசுனதுனால எங்கள் படம் ஓடலை, அதனால 2 கோடி ரூபா நஷ்டம் எடுத்தாங்கன்னு கேட்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு நாணயம்னா இந்த சைடு அந்த சைடு ப்ளஸ் மைனஸ்னு எல்லாத்துக்குமே 2 சைடு இருக்குல்ல. இப்போ இவர் ரிவ்யூ சொல்லி உங்கள் படம் ஹிட் ஆச்சுன்னா இவருக்கு 2 கோடி ரூபா நீங்கள் அன்பளிப்பாக கொடுப்பீங்களா என்ன? நீங்கள் பேசுனதுனால எங்கள் படம் ஆகா ஓகோன்னு ஓடிடுச்சு, இந்தாங்க சார் 2 கோடி ரூபா வச்சுக்கோங்க, அது பண்ண மாட்டீங்க. அது ஏன் எல்லாமே ஒரு சைடாக பிடுங்குறதுல மட்டுமே இருக்கீங்க? நாங்கள் எங்கள் காசையும் கொடுத்து தலைவலியையும் தூக்கி சுமந்துக்கிட்டு அதை பற்றி பேசினதுக்கு இப்போ 2 கோடி ரூபா தர எனக்கு ஆச்சரியம். அது இல்லைடா, 2 கோடி யாருக்கிட்ட வந்து கேட்குற? நீங்க ரிவ்யூ பண்ணனால தான் என் படம் வந்து பிசினஸ் பாதிச்சது அப்படின்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். பட் இது ஒரு புது மெத்தடா இருக்கு பாருங்களேன். அவங்க வந்துட்டு அந்த டீம் படத்தை பார்த்து படம் குப்பையா தான் இருக்கு, எப்படி கலெக்ஷன்லாம் வராது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ரிவ்யூ பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 2 கோடி கேட்டு நம்ம இப்படி விட்ட காசை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இது ஒரு நல்ல மெத்தட். இதை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டு 2 நல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து யூடியூப்ல இருந்து அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. 7ஆம் தேதி படம் ரிலீஸ், 8, 9 ஆக்சுவலாக திங்கக்கிழமை 10ஆம் தேதி. இது வந்துட்டு திங்கக்கிழமை ரொம்ப இயர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த பேய் வர டைம் 3 மணி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10ஆம் தேதி 3 மணிக்கு இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 3 மணிக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்கியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் 2 நாளில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்குனீங்கல்ல, இப்போ என்ன படம் ஆஹா ஓஹோன்னு பிச்சுக்கிட்டா ஓடிடுச்சு? ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா
அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே யாருக்குமே தெரியல. ஒரு சில இந்த ரிவ்யூ வச்சாலும் ஒரு படம் வந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஓ இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தா அப்படின்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த நோட்டீஸ்லாம் அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னா அதை மட்டும் ஜீர்ணிக்கவே முடியல. அதை எப்படி தான் அந்த டைப் ரேட் வந்து டைப் பண்ணாரு அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெல் ரிசீவ்டு பை த ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. அவங்க அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் வந்து நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். அதாவது இந்த படத்தை உண்மையிலேயே பார்த்துட்டு தான் இதை வந்து டைப் பண்ணாங்களா, அப்படி அந்த படத்தை அவர் பார்த்துருந்தாருன்னா இதை டைப் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு அதாவது உலகம் முழுவதும் வெல் ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு படத்தை நீங்க இப்படி பேசிட்டீங்க. இந்த ஒரு லீகல் நோட்டீஸ்ல பொய் சொன்னதுக்காக உனக்கு மேல நான் 4 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுப்பேன். பொய்யா பேசுற, சட்டத்தை ஏமாத்தவா பாக்குறேன், ஏய் மோசக்காரா. அப்படி ஒரு சட்டம் இல்லையா சார்? ஒரு லீகல் நோட்டீஸ்ல பொச்சை போய் போடுகிறா சார். ஏதாவது ஒரு 4 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்பா சார்? அரசாங்கத்தை பார்த்தா எப்படி தெரியுது? ஜட்ஜி இந்த படத்தை போட்டு காட்டியிருக்கோம். யாரு போயிட்டு சிரிச்சிருப்பாரு அப்படின்னு நான் பயங்கரமாக யோசிச்சு பார்த்தேன். இதை திரும்ப படிக்கும்போது சிரிப்பு தான் வந்து. ஆக்சுவலாக அந்த படத்தோட உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஏனோ தானே ஒரு குப்பை மாதிரி எடுத்து சுருட்டி கொடுத்த அந்த படத்தோட லட்சணத்துக்கு 3வது 4வது ஷோ கூட ஆளே கிடையாது. அடுத்தடுத்த நாட்கள்லாம் சுத்தம் ஆட்களே போல. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வாரத்தில் தான் இந்தியன் திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்தியன் திரைப்படத்தை ரீரிலீஸ்க்காக மறுபடியும் பார்க்க போயிருந்தேன். மதுரவாயில் ஏஜிஎஸ்ல தான் இந்த இந்தியன் ரீரிலீஸை நான் பார்க்க போயிருந்தேன். நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷோ தான் போனேன். ஆஃப்டர்நூன் ஷோ போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த வெப்பன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4வது நாளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை, ஓகேவா, செவ்வாய்க்கிழமை நான் இந்த இந்தியன் திரைப்படத்தை ரீலீஸ்க்காக பார்க்க போயிருந்தா, ஆஃப்டர்நூன் ஷோக்கு வந்துட்டு இந்த வெப்பன் திரைப்படத்துக்கு ஒரு ஸ்க்ரீனை ஒதுக்கியிருந்தாங்க போல. கூட்டமே வரல, ஆளே வரலன்னு அந்த ஷோவை அப்படியே கேன்சல் பண்ணி அந்த ஸ்க்ரீனே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரீலீஸ் ஆன இந்தியன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 35 பேர் நாங்கள் அந்த ஷோ போய் பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த படத்தோட உண்மையான ரிசல்ட். இப்படிப்பட்ட ஒரு காவியத்துக்கு விமர்சனம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்புறீங்களே. ஆக்சுவலாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்ஷன் 19 பார்த்தீங்கன்னா கருத்து வெளிப்பாட்டு சுதந்திர சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கருத்துரிமை சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அதன்படி விமர்சிக்கிறதுக்கு இங்கே எல்லாருக்குமே உரிமை இருக்குது. சரி, இப்போ நான் விமர்சிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்களே, அப்படியே கொஞ்சம் இவங்களையும் பார்த்துருங்க. இவங்களும் உங்களோட அந்த காவியத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருங்க. புரியல. அது மார்வல்ஸ் போல எடுத்திருக்காங்க. நான் இந்த காலத்துல யாரும் பார்க்க பிடிக்கல. தூக்கம் தான் நீங்க படத்துல பாடம்னா படமே தெரியல. புரிஞ்சுதா புரியல ஒண்ணுமே புரியல. சத்யராஜ் எதுக்கு நச்சாருன்னே தெரியல. பாவம் அவர் எங்கன்னா வீட்டுல உட்காந்து வந்துருப்பாரு. அவரை கூட்டு வந்து நடிக்க விட்டு சத்தியமா சொல்லணும்னா ஒரு 1/4 மணி நேரம் தூங்கினேன். அதுல ஒரு சவுண்ட் தம்மா டிமின்னு போட்டு ஏறி விட்டாங்க. என்னமா கொஞ்ச நேரமா தூங்கிட்டு படத்துல வந்து பண்ணா இவங்கிட்ட வேற நல்லா இல்ல. சத்யராஜ் நிறைய பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி கேஜிஎஃப் லுக்ல இருக்கு. அப்படிலாம் இல்ல, அதே பொருள் ப்ரோ. கேம் தான் விளையாடுனானே பசங்க கூட பாத்துறேன். எல்லாரும் கேம் விளையாடுங்க. இல்ல நான் தூங்கிட்டேன், எனக்கு தெரியல. இப்போ இதுவும் ரிவ்யூ தானே. இத போட்ட சேனல் மேல 2 கோடி நஷ்டம் எடுக்கல. புரியல. அது ஒரு மாதிரி முகமூடி போட்டு தமிழ் லைட்ல அவர் ஒருத்தர் ரிவ்யூ சொன்னாரு. இது ஒரு வீடியோவுல 1000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய வருமானம் வரும்ல. இந்த சேனல்ல பிடிக்கலாம் தானே அவங்க. இப்போ இந்த சேனல் இதுக்கு முன்னாடி வந்த சேனல்ல எல்லாம் நீங்க சொல்லலாம். அதுல நீங்க 20 பேர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஆள்கிட்ட 2 கோடி வாங்கி கொடு அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புங்க. வாய்ஸே புரியல. அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்தது. நல்லா இல்லை ப்ரோ படம். ப்ரோ படம் ஏதோ அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுத்துன்னு வரேன்னு மொக்க பண்ணிட்டாங்க ப்ரோ. சுத்தமாக நல்லா இருக்கு. நானே ஃபோன் தான் பண்ணேன். யாருக்குமே புரியல ப்ரோ. எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு தேட்டர். பார்த்தீங்களா இப்போ எப்படி இவங்களோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி இவங்க எல்லா வீட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு 2 கோடி கொடுத்தோம். சரி இதெல்லாம் விடுங்க. எங்களோட ஆதி காலத்து ஆசான் ஆனந்த விகடன் உங்களோட அந்த காவியத்தை பார்த்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துருங்க. ஹீரோவோட நடிப்பு பச்சை தண்ணி போலவே நடிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹீரோவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக வசன உச்சரிப்பு, சோகத்தை கடத்தும் காட்சிகளில் எதுவும் எடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இதைத்தான் நானும் சொன்னேன், நடிப்பே சுத்தமாக வரல அப்படின்னு. அந்த படத்தில் வந்து சத்யராஜ் சாரோட அந்த கேரக்டர் மென்ஷன் பண்ணி ஏய் நல்லா வித்தா காட்டுறமே நீ அப்படின்னு பயங்கரமாக நக்கல் அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுபவமிக்க ஒரு நடிகரை வீணடித்தது ஏனோ அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஒரு இயக்குனரோட பொறுப்பு அப்படின்றது திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த படத்தில் நடித்த வில்லன் கேரக்டர் இந்த ராஜு, அது வந்து ஒரு உடைக்கப்பட்ட ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி காட்சிகளே முடிவில்லாத கட்டு, கொழுக்கமான நாளினர், சொதப்பல் எடிட்டிங், இதே தான் நானும் சொன்னேன். எடிட் பண்ண தெரியாத எடிட் பண்ண மாதிரி தான் உங்களோட படம் இருக்குது அப்படின்னு. இதைத்தான் எங்களோட ஆசான் ஆனந்த விடணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரிவ்யூவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவங்க வந்துட்டு படத்தை எடுக்க தெரியாமல் இந்த டிஸ்கவரி சேனல், இந்த நேஷனல் ஜியோகிராஃபி தான் அந்த வீடியோ சுட்டு போட்டிருக்காங்கன்னு இதே தான் ஆனந்த விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த ஏஐ, அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக்ஸ், இந்த சூப்பர் ஹியூமன் சொல்லி நல்லா ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் ஆனந்த விடணும் மொத்தமாக சொல்லியிருக்காரு. நான் சொன்னதை விட கொஞ்சம் நக்கலாகவே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உங்கள் படத்துக்கு மற்ற பத்திரிகையாளர் கொடுத்த அந்த ரேட்டிங் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சினிமா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 1.5, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஹா அது வேற ரகம். அப்புறம் மூவி கிரௌவில் படத்தை பார்க்குறதே கஷ்டம்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மோசமான ரிவ்யூ கொடுத்து மட்டமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எங்ககிட்ட நீங்கள் 2 கோடி கேட்ட மாதிரி இவங்ககிட்ட கேளுங்க. இவங்களாம் பெரிய கம்பெனி, கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? ஒரு 5 கோடி 10 கோடி கேளுங்க. எப்படி நீங்கள் ஒரு குப்பை மாதிரி படத்தை எடுத்துட்டு அந்த படம் சரியாக கலெக்ஷன் ஆகலன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்ட மாதிரி இவங்ககிட்ட கேட்டு கல்லா கட்டுங்க. ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. அதாவது ஒரு படைப்பை நீங்கள் எப்போ பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களோ, ஒரு படைப்புன்னு கிடையாது, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியலாக ஒரு விஷயத்தை ஒரு பொதுத்தளத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது இப்போ இந்த டாபிக் வந்ததுனால நான் ஒரு விஷயம் பார்த்தேன் ரீசெண்டாக. ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு படம் நல்லா இருந்தால் நீங்கள் வெளியே போய் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஏன் சார் சொல்கிறீங்க? அவன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டுமே சார், நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்குற 120 ரூபா டிக்கெட் காசை வச்சு நாங்கள் என்ன மாளிகையாக கட்ட போகிறோம்? அப்போ நான் யோசிக்கிறேன், எங்கள் 120 வச்சு நீங்கள் மாளிகை கட்ட முடியாது. எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 120 வாங்கினா நீங்கள் 10-15 மாளிகை கட்டலாமே. எப்படி உங்களுக்கு சம்பளம் வருது? உங்களுக்கு 120 ரூபாயா சம்பளம்? தெரியலையா சார்? என்னை விட குறைவாக சம்பாதிக்கிறீங்களே சார் நீங்கள்? பாவம் இல்லை. ஒரு படம் ஃபுல்லாக ஒரு 3 மாதம் ஷூட்டிங் போய் நடித்ததுக்கு 120 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நல்லா இல்லை. அது எனக்கு அது தெரியல, அந்த அந்த நியாயம் புரியலை. நல்லா இருந்தால் நீங்கள் போய் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நம்ம பேசாமல் இருக்கணும். அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கண்ணா. நல்லா இருக்குது சொல்லுங்கன்னா, நல்லா இல்லைன்னாலும் சொல்லுவோம். நீங்கள் ஒழுங்காக எடுங்க. நான் படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போதும் மூஞ்சில் அப்படியே சிரிப்பெல்லாம் வரும். யாரும் சொல்கிறதில்ல, ஏய் வாயை மூடு கொண்டு போடுவேன். அவன் வந்து பார்த்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், போடா வீட்டுக்கு சொல்கிறதில்ல. இன்னும் சொல்லு, அது எப்படி இருந்தது, இவர் நடிப்பு எப்படி இருந்தது, மியூசிக்கை பற்றி ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்குறது. நல்லா இல்லை சார்ண்ணா. ஆனால் எனக்கு அந்த லாஜிக்கே புரியலை சார். உங்களோட 120 ரூபாய் வச்சு நாங்கள் ஒன்றும் மாளிகை கட்ட போகிறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அப்போ என்னத்துக்கு காசுக்கு நீங்கள் அது ஏதோ நீங்கள் இதை ஃப்ரீயாக பார்க்க சொல்லிவிட்டு நாங்கள் கொழுப்படுத்து போய் அதை ஃப்ரீயாக ஓசியில் உட்காந்து பார்த்துட்டு நாங்கள் போய் இது நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரியே நீங்கள் பேசுகிறது இருக்குது. நல்ல படம் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளவுதான், டன். விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா அதை நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூமில் வச்சு பூஜை போடுங்க, இல்லைன்னா பேங்க் லாக்கரில் வச்சு பத்திரமா வச்சு பூட்டு போட்டுக்குங்க. அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க. பொதுத்தளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு கார் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, அந்த கார் நல்லா இல்லைங்க, அந்த காரில் வந்துட்டு அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி அந்த பொறுப்பேற்று அந்த காரை ரிட்டர்ன் எடுக்கிற காலம்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூடாதுன்றது அது ரொம்ப ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம். அதெல்லாம் விட நாங்கள் உங்களோட படத்தை ஒன்றும் சும்மா பார்க்கலையே, நாங்கள் சம்பாதிச்ச காசை போட்டு தேட்டரில் போய் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்தையே பார்க்குறோம். சொல்ல போனால் உங்கள் படம் பார்த்ததுனால எங்களோட டைம் வேஸ்ட், அதுக்கப்புறம் எங்களோட எனர்ஜி வேஸ்ட், முக்கியமாக மென்டல் டார்ச்சர் ஆகி தலைவலி வந்ததான் மிச்சம். அப்படின்னும் போது நான் இல்லை, உங்கள் படத்தை பார்த்து அத்தனை பேருமே உங்க மேலே கேஸ் போடலாம். இந்த மாதிரி எங்களை வந்துட்டு மன உளைச்சலுக்கு தான் எங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் கூட கேஸ் போடலாமே. ஒரு படம் சரியாக வரல அப்படின்னா, படம் மட்டும் இல்லை பொதுவாகவே ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பொருளை தயாரித்து ஒரு பொதுவெளியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது சரியாக வரல அப்படின்னா அதை வந்துட்டு தைரியமாக ஏற்றுக்கணும். ஆமாம், நாங்கள் படைத்த அந்த படைப்பு அப்படின்றது சரியாக வரல, இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற தைரியம் முதல்ல இருக்கணும். அந்த தைரியம் இல்லை அப்படின்னா அந்த சினிமா ஃபீல்டில் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சினிமாவில் இல்லை, பொதுவாகவே ஒரு பொருளை தயாரித்ததுக்கப்புறம் அந்த பொருள் தரமானதா இல்லை அப்படின்னா, ஆமாம் இது எங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்ற ஏற்றுக்கிற தைரியம் முதல்ல இருக்கணும். ஒரு படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு, இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையும் ஏதோ ஒரு புது விஷயத்தையும் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லையா இந்த குடும்பம், காதல், இந்த சொந்த பந்தம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு எமோஷ்னலாக. அதையும் மாரி இல்லை அப்படின்னா
ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு ஒரு பணம் கொடுத்து ஒரு படம் பார்க்க போகிற அந்த மக்கள் அப்படின்றது இந்த கவலைகள் மறந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரணும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஒரு படம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இல்லாத ஒரு திரைப்படம் அப்படின்றது ஒரு குப்பைக்கு தான் சமம். அப்படிதான் இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியிலுமே இல்லாத ஒரு திரைப்படம் தான் உங்களோட திரைப்படம். அப்புறம் முக்கியமாக இந்த சினிமா சார்ந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ ஒரு படம் எடுத்து பாரு அப்போ தான் என் கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுக்கிறீங்க, இது நீங்கள் படம் எடுக்காமலே இருக்கலாமே, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்காமலே இருக்கலாம், நாங்கள் இந்த படத்தை பார்த்து கஷ்டப்படாமலாவது இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால இவங்க கூட வர நல்ல திரைப்படங்கள் பார்க்குறதுக்கு அந்த வாய்ப்பும் அந்த இடத்துல குறைஞ்சி போடுது. அன்றைக்கி வந்துட்டு அந்த 2 திரைப்படம், இந்த ஹரா திரைப்படமும் வெப்பன் திரைப்படம் பார்த்து, இந்த வெப்பன் திரைப்படம் பார்த்து தலைவலி வந்ததுனால விதார்த்தோட அந்த 5ஆம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல, இந்த படத்தை உடுப்பா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் திரைப்படத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் மவுத் டாக் எப்படி வந்தது, 5ஆம் திரைப்படம் நல்லா இருக்கான் அப்படின்ற ஒரு மவுத் டாக் வந்தது. இப்போது இவங்களோட திரைப்படம் பார்த்ததுனால கடுப்பாகி என்னால் அது அடுத்த படத்துக்கு போக முடியல. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களால் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பும் நம்மளை கைவிட்டு போயிடுது. இந்த படத்தை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணால் சாப்பாடுக்கு பதிலாக இறையில சாணியை வச்சா நம்ம சொன்னோன்னு வைங்களேன், ஏய் என்னடா இதை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னா, அதெல்லாம் நீ எப்படி விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறதே இருக்குது. சாப்பாடு கேவலமாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா அப்போ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அப்படி சொல்லும்போது இவ்வளோ பேசுகிற எங்கே நீ வந்து சமைச்சு காட்டு அப்படின்னா இருக்கிறதுல ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. யாரோ ஒருத்தர் டீகளில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு டீ நல்லா இல்லைன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, டீ என்னன்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது, வேறு டீ போட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது சாப்பாடு நல்லா இல்லை, ரசத்தில் உப்பு இல்லை வந்துட்டு சாப்பாடு இல்லை. இப்போ இவர் சொல்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட். டீ நல்லா இல்லையா, அப்போ வந்து ஊற்றி காட்டுன்னா ஊற்ற தெரிஞ்சால் ஏன்டா வாங்கிட்டு வர, நான் வீட்டில் ஊற்றி குடிக்க மாட்டேனான்னு. படம் நல்லா இல்லை, அப்போ நீ ஒரு படம் எடுத்து காட்டுன்னா, படம் பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்ன எல்லாரும் படம் எடுக்க கிளம்பிட்டாங்கன்னு வைங்கல, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆளே இருக்காது, எல்லாரும் பிஸி ஆயிடுவாங்க. எல்லாரும் காசை வாங்கி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்ல படம் எடுக்கணும்னு பிஸி ஆயிடுவாங்களா, அப்புறம் நீங்கள் தான் அடிக்கணும். படம் எடுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் படம் பார்க்கணும், படம் எடுக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் படத்தை பற்றி பேசணும். அதெல்லாம் இங்கே பேசாதீங்க. நல்ல படம் எடுத்தீங்கன்னா பாராட்டுவாங்க. கல் இருக்குது ஆனால் குழம்பே நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா நம்ம கடைக்காரனை கேள்வி கேட்க தான் செய்வோம். அப்போ வந்து கடைக்காரன் நம்மக்கிட்ட வந்துட்டு, ஏன்பா இவ்வளோ பேசுறியா, எங்கே நீ சமைச்சு காட்டு, எங்கே நீ டீ போட்டு காட்டு அப்படின்னா அது நம்ம வேலை கிடையாது, அது உங்க வேலை. சப்போஸ் நல்லா சமைச்சிட்டா என்ன பண்ணுங்க, நான் காசு கொடுக்குறேன், நீங்க உங்களோட வேலையை சரியா செய்யுங்க அப்படின்றத நம்ம கேட்கறது. அதை விட்டுட்டு நீ வந்து சமைச்சு காட்டு, நீ வந்து டீ போட்டு காட்டுன்ற மாதிரி நீ ஒரு படத்தை எடுத்து காட்டுன்றது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பேச்சு. நீங்க தானே ப்ரொமோஷன் ஏமாத்துறீங்க. சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலையும் போட்டு அந்த படம் அப்படி இந்த படம் இப்படி ஓன்னு சொல்லி பயங்கரமா வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு மக்கள் வந்து கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேசினார். ஆனால் படத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவங்க அந்த நோட்டீஸ் அனுப்பின மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அதாவது அன்எத்திக்கல் பிஹேவியர், நேர்மையற்ற செயல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னா என்ன தெரியுமா, உங்கள் படத்துக்கு ஆள் வரல அப்படின்றதுக்காக நீங்களே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி தேட்டருக்குள்ள ஆளை வர வச்சிங்களே, அதுக்கு பேர் அன்எத்திக்கல் பிஹேவியர். நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, தெரியல கதை எனக்கு தெரியல, ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன குறுக்கால வேற கேள்விலாம் கேட்குற, அவங்க சொல்லி கொடுத்தது எது கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டால் எனக்கு கதையெல்லாம் தெரியாது, படம் நல்லா இருக்கு பேசாம போ. அந்த ஓரத்தில் மேனேஜர் இருப்பார், 100 ரூபாயும் ஒரு பிரியாணி கொடுப்பாரு, வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். ஸோ சொல்லி கொடுக்கறது ஒரு பதில், கேட்கறது 1000 கேள்வி. இன்னும் கொஞ்சம் துரிய கேட்டிருந்தா சொல்லிருக்கோம். ஆமாம், அவரோட ஆக்டிங், எவரோட ஆக்டிங் சார், சத்யராஜ். அவர் நடிச்சாரா அந்த படத்தில், ஏன் பார்க்கலையா, படம் நல்லா இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நல்லா இருக்கு. 3 பேரை செட் பண்ணி படம் வந்துட்டு ஆஸ்கர் ரேஞ்சு, இந்த படத்துக்குலாம் ஆஸ்கர் கொடுக்கணும், அவதாரெலாம் தோத்துருச்சு, அவெஞ்சர்ஸ்லாம் தோத்துருச்சுன்னு சொல்லி காசு கொடுத்து பேச வச்சிங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். ஆனால் வெப்பன் படத்தை பொறுத்தளவுக்கு தியேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாது. ஆனால் இது மாதிரி இந்த ஃபைட்டு இந்த கேம் மாதிரி இருக்கிறனால சின்ன பசங்க தான் பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே பிடிக்கும் தம்பி, சில்ட்ரன்ஸில் இருந்து கேர்ள்ஸு பாய்ஸு வயசானவங்க. ஏங்க இவரெல்லாம் வந்து ஒரு 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 டீசெண்டான படத்தையே கிழிச்சு தொங்க விடுற ஆளு இந்த படத்தை வந்து பாருங்கன்றாரு. ஐயோ, இவர் வந்து எல்லாருக்கும் பயப்படாம ரிவ்யூ ஒழுங்கா சொல்லுவாருன்னு பார்த்தா, ஓ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் 2 கோடியா? எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. ஃபைட்டர் மேன் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஹாலிவுட்டுங்க. அந்த படத்தில் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குகன் அவருடைய நேம்.
அப்போ அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு கிராபிக்ஸ் இயந்திரத்தோடு நல்லா இருக்கும். ரஜினி சாருடைய படத்தோடு நல்லா இருக்குன்னா அப்போ அந்த டைரக்டரோட உழைப்பு எப்படி இருக்கும்? சத்யராஜை வச்சு அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்குது. கிராபிக்ஸும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், நேஷ்னல் அவார்டு. அப்புறம் டைரக்டருக்கு ஆஸ்கார் அவார்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மீம் கிரியேட்டர்ஸை வச்சு படம் ஆஹா ஓ சூப்பர் படம் என்னமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மீம் போட வச்சுங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு சுமாரான படத்துக்கு பொதுவாகவே இப்போ மீம் கிரியேட்டர் வச்சு படம் நல்லா ஓடுதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு மீம் போட வைக்கிறதுன்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டு இந்த படத்துக்கு வந்து மீம் போட்டிருந்தாங்க, இந்த படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான், சத்யராஜ் சார் மிரட்டாரு, கிராஃபிக்ஸில் மிரட்டாங்க அப்படின்னு சொல்லி மீம் போடும்போது அந்த மீமு கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவன் ஏன்டா இதெல்லாம் ஒரு படம் சொல்லி மீம் போட்டு மக்களை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த அட்மினை வச்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்டே டெலிட் பண்ண வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு புதுசு. இப்படி உங்களோட மீமு கீழே போயிட்டு இந்த காசு கொடுத்து படம் பார்த்தவன் படம் கேவலமாக இருக்குன்னு சொன்னால் அந்த அட்மினை வச்சே நீங்கள் அந்த கமெண்ட் அந்த நெகட்டிவ் கமெண்ட் டெலிட் பண்ண வச்சிங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். அதே மாதிரி வழக்கமாக ரிவ்யூ போகிற ஒரு சில பேரை காசு கொடுத்து ரிவ்யூ போட விடாமல் பண்ணீங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். அதே மாதிரி காசு கொடுத்து ஒரு சில பேரை நல்லா பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ண வச்சிங்க. இதெல்லாம் விட அல்டிமேட்டு IMDbல இந்த படத்துக்கு 9.8 ரேட்டிங் காசு கொடுத்து வச்சிங்க இல்லையா, 9.8 அன்எத்திக்கல் பிஹேவியர். எவ்வளோ க்ரைமாக யோசிச்சிருக்கிறீங்க. இந்த க்ரைம், இந்த ஒரு பிரெயின் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் படத்தோட ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருந்தீங்கன்னா படம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மை புரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களோட படத்தை ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணியிருப்போம். அப்படி இங்கே ஓடின நிறைய படங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கமர்ஷியலாக மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு படம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க படத்தில், ஏதோ ஜாலியாக அப்படி தான் போகுது அப்படின்னு நாங்களே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் மக்கள் அந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க. அப்படியே அந்த அரண்மனை போர்லாம் ஓடுனதுக்கான காரணமே. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியாவது ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மக்கள் எங்களோட அந்த ரிவ்யூவர்ஸ் பேச்சுனா கேட்கவே மாட்டாங்க. நீ பேசுறது பேசிக்க, படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நல்லாவே ஓட வைப்பாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கருடன் திரைப்படம். கருடன் பார்த்தீங்கன்னா 31 மே ரிலீஸ் ஆகிருந்து அந்த திரைப்படம் இன்னமும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அரண்மனை 4 திரைப்படம். அந்த திரைப்படமும் இன்னமும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது, சொல்லவும் முடியாது. இந்த ஒரு உதாரணமே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுவே உங்களோட திரைப்படம் எந்த லட்சணத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று கேட்ட போல இந்த மாதிரியான தோல்வி படங்கள் அமைறதுன்றது சினிமா பொறுத்தவரை சகஜமான ஒரு விஷயம்தான். இந்த முதல் படம் இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட ரிவ்யூ அப்படி போடுறீங்கன்னா மிஞ்சி போனால் இன்னொரு 1.5 மில்லியன் பேர் பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படமாக பெரிய ஹீரோவோட ஒரு படத்தை ஒருத்தர் டக்குன்னு ரிவ்யூ பண்ணி அதுவும் அந்த ரிவ்யூவர் ஃபேமஸாக இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் இவ்வளவு இழுத்து பிடிச்சி பார்த்தாலும் 1.5 மில்லியன், ஓகே 2 மில்லியன்னு வைப்போமே, 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 20 லட்சம் பேர் தான் இருக்காங்களே. அதில் 2 மில்லியன் பேர் வந்து இவர் வந்து 2 மில்லியன் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாருன்னே அவங்க படத்தை பார்க்குறதுக்கு யாருமே வரல. தமிழ்நாட்டில் மொத்தமே 20 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஏங்க சென்னையில் மட்டுமே 20 லட்சம் பேருக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்க. சென்னையில் மட்டுமே மொத்த தமிழ்நாடை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாப்புலேஷன் யூடியூப்லேயே கிடையாது. யூடியூப் வியூவர்ஸே அவ்வளோ பேர் கிடையாது. இந்த தமிழ் கம்யூனிட்டி பார்க்குறவங்கள சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன தான் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் பார்க்குறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான். மற்ற எல்லாருமே உங்கள் படம் நல்லா இருந்தால் வந்து பார்க்க போகிற குரூப் தான். இவங்க என்னடானா அந்த 1 மில்லியன் 2 மில்லியன் பேருக்காக மட்டும் 2 கோடி ரூபா கேட்குறது. படம் 2ஆம் படம் தோல்வி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள், ஏன் RV சௌத்ரி சார்லாம் கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த முதல் படம்லாம் பயங்கரமான தோல்வி படம் கொடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் வந்துருந்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கதையை வச்சுக்கிட்டு நமக்கு தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பிடிச்சி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி காப்பி ரைட் கொடுக்குறது, இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறதுன்றது அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். ஏன் நான் ரஜினி சாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவுக்கு ஜெயா நியூஸில் என்னை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஆர்டிக்கிளே போட்டு கிளிச்சாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன்ஸ்டாக தான் அதில் பேசியிருந்தாங்க.
ஸோ அதை பார்க்கும்போது கூட ஒருவேளை என் இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்க என்னை பற்றி நியூஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு வீடியோ போகிறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். நான் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இதுதான் அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து தூக்குனதுக்கான முழு வரலாறு. அதாவது என் வேலையை நான் பண்ணுறேன், அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க, எது சரி எது தப்பு அப்படின்றத மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட யோசனை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரோ உங்களை பற்றி இந்த சேனலில் அப்படி பேசுகிறாங்க, அந்த சேனல் எப்படி பேசுகிறாங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி அவ்வளோ மெசேஜ். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ இந்த பொதுத்தளத்துக்கு வந்துட்டோமோ அப்போவே நம்மளை பற்றி விமர்சிக்கிற அத்தனை உரிமையும் மற்றவங்களுக்கு உண்டு. ஸோ அதை நாம் வந்துட்டு இல்லை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேள்வி கேட்குறது அப்படின்றது அது ஒரு நியாயமே கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து, அது அவங்களோட விருப்பம். ஆனால் என்னன்னா அவங்களோட செயலில் நேர்மையும் அவங்களோட வார்த்தையில் மரியாதையும் இருக்குமான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படி அவங்களோட செயலில் நேர்மையும் வார்த்தையில் மரியாதையும் இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்படி. அவங்க அப்பா அம்மா அவங்கள சரியாக வளர்க்கல அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்கிறது எந்த வகையும் நியாயமும் கிடையாதுல்ல. ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்கள ஒழுங்காக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட செயல் நேர்மையானதாகவும் அவங்களோட வார்த்தைகள் மரியாதையாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். இன்னொன்று, அவங்கெல்லாம் ஒரு சில விஷயத்த உண்மைன்னு சொல்லி பல வருஷமாக நம்பிட்டு இருந்திருப்பாங்க. தம்பி அதெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை நம்ம சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கிறது அப்படின்றது சுத்தமாக மனசே வராது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வரையும் அஜித் சார் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு மெக்கானிக்காக இருந்து தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கான் இல்லையா. அதை அவன் இப்போ வரையும் அவன் உண்மை நம்பிட்டு இருக்கிறான்னும் போது, இல்லைப்பா அவர் வந்துட்டு நல்லா செட்டில்ட் ஆனவர், நல்லா வெல் செட்டில்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவனால் இப்போ வரை அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இது வந்துட்டு அவங்க வந்துட்டு மனதளவில் அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஆகி அடுத்து கஷ்டப்பட்டு படிப்படியாக நடித்து எதிர்பாராமல் திரையுலகில் வந்து இன்னும் பல கஷ்டப்பட்டு. நாங்கள் வீட்டில் 3 பசங்க, நான் வந்து 2வது பையன். வேறு என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஹெல்ப் யாராவது பண்ணாங்களா இல்லை நீங்களே வந்ததா? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஐ கேம் பை மை செல்ஃப். யூ நோ சம்திங், அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ நம்ம ரோட்ல போகும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஏதோ சொல்றாரு அப்படின்னா நம்ம அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பாவம், ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் ஏதோ பேசிட்டு போறாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கடந்து போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட வேண்டியதுதான். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த மூளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உலகத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் அந்த நேரத்துக்குள்ள ஸ்டக் ஆகிடுவாங்க. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. கிட்டத்தட்ட இவங்களும் அந்த மாதிரி தான். இன்னொன்று, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்றதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். நான் ஒரு சில விஷயத்த புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். அது எப்படிலாம் எந்த வகையெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அதை நான் புரிய வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணுவேன். அது அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமா இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா, எஸ் நீங்கள் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவேன். ஸோ நம்மளால் புரிய வைக்க தான் செய்யணுமே தவிர ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அவங்களோட அந்த உலகம், அவங்களோட அந்த ரசிகர் உலகம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எப்பயுமே அப்படி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி, நான் வந்து ஷகிலாவை உயிருக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இவங்களாம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட உண்மையான போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். அஜித் சார் நான் ஹீரோவை உயிருக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதை இவனுங்களோட ஒரு ஆத்ம திருப்திக்கு, இவங்களோட சந்தோஷத்துக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணுறானுங்க. இது கீழ் மட்டத்தில் நடக்கிறது. இதுலேருந்து அடுத்த கட்டம், அதாவது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த லெவலில் இருக்கவங்க கூட இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இவங்களோட அந்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு திரைப்படத்தில் நடித்த கிருஷ்ணா அவர்கள். அவர் ஒரு அஜித்தோட ஃபேனு. ஸோ அவரோட மென்டாலிட்டியை சொல்லிடுறேன். அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, அந்த போஸ்ட் ஒன்று போட்டு தலை மாசு, தலை ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தாரு. அதை கமெண்ட்ஸில் போய்ட்டு, ப்ரோ என்ன ப்ரோ இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க, இது வேற ஒருத்தரோட பாடி, இவங்க அந்த அஜித் ஃபேன்ஸை வந்து அந்த ஃபேஸ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தலைக்கெல்லாம் எடிட்டே தேவையில்ல ப்ரோ அப்படின்னு அவர் ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருந்தாரு. ஆனால் இது வந்து எடிட்டட் ஃபோட்டோ அப்படின்றது கூட தெரியாமல் இவர் இந்த மாதிரி கிருஷ்ணா போஸ்ட் போட்டு ஃபயர் விட்டுருக்காரு அப்படின்னு தினமணிலேயே பேப்பர்ல வரவளுக்கு அவங்களோட அறிவு சிந்தனை இருக்கு. சரி, இதுக்கு அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேக் குரூப் ஒன்று இருக்கும்ல, அந்த தற்கொலை குரூப். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆட்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட மூளை எப்படி இருக்குன்றதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும். பாலா அவர்களோட நான் கடவுள் திரைப்படத்தில் அஜித் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருந்தாங்க. அதுக்கு வந்து அஜித் சார் ரொம்பவே டெடிகேட்டாக இருந்தாங்க. உடம்புலாம் குறைச்சி முடியெல்லாம் வளர்த்து. ஆக்சுவலாக அந்த என்ன படம் அது, ஏதோ ஒரு படம், ஆழ்வார் திரைப்படம். ஆழ்வார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்து நான் கடவுள் திரைப்படத்தில் நடிக்க போகிறத நான் கடவுள் அப்படின்னு டைலாக்லாம் பேசி அந்த படத்துக்கு எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்க முடியும் அவ்வளோ டெடிகேட்டடாக தான் அஜித் சார் இருந்தாங்க.
யார் அப்பு நீ? கடவுள். நான் கடவுள். வழக்கம் போல பாலா சார் வந்துட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஒரு காலதாமத்தை ஆக்கினதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் அஜித் சார் நடிக்காமல் ஆர்யா அவர்கள் நடிக்கிறதா ஆர்யா அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் கடவுள் ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது அஜித் சாருக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அட்வான்ஸாக. அதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பாலா சாரும் அன்புச்செழியன் அவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் கொடுத்த அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு இத்தனை நாள் நீங்கள் வச்சிருந்தனால வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு அஜித் சார் வந்துட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் டெடிகேட்டடாக இருந்தேன், உங்களுக்காக இந்த படத்துக்காக நான் உடம்பு குறைச்சேன், முடியலாம் வளர்த்தேன், நான் தயாராக இருந்தேன், நீங்கள் இந்த படத்தை எடுக்கல அப்படின்றதுக்காக நான் ஏன் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடந்தது. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா, இதே தான் அஜித் சாரும் சொன்னார், என் மேலே தப்பு கிடையாது. அப்படி பார்த்தா கூட நீங்கள் கொடுத்த பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர வட்டிலாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதங்களாகி வார்த்தைகள் தடுத்து பாலா சார் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க. ஸோ அவங்க பேச இவங்க பேசுன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித் சார் என்ன டென்ஷன் ஆகிட்டாருன்னா, ஓகே காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சேரை கொஞ்சம் வேகமாக அப்படி தள்ளி விட்டு அவர் பண்ணி கிளம்பி போயிட்டாரு. இது அங்கே நடந்த ஒரு விஷயம். இந்த பாலா சாரும் அவங்க கூட இருக்கணும் இந்த அஜித் சார் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. பட் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசினாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இது அங்கே நடந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த அஜித்தோட இந்த தற்குறி கும்பல் இருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு இந்த நாங்களாம் சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், இந்த VK சுந்தர் அப்படின்னு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க, வேற லெவல். நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனால் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் பார்க்கணும், சரியா? அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் சார் எல்லாரும் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டும் போது அஜித் சார் வில்லா ஸ்டைலில் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணாரு, அதை பார்த்தோன்னா அப்படியே அத்த மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு VK சுந்தர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு நேரம் படம் தாமதத்துக்கு நான் காரணம் கிடையாது, அது பாலா வந்து டிலே பண்ணிட்டாரு, நான் ஏன் வட்டி கொடுக்கணுன்றதான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. அவங்க முழுசாக வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு ஆட்களோட நின்று சுற்றி நின்று ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படி பண்ணி அவங்கள ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்து நின்று பண்ணாங்க அந்த இடத்துல. ஓகே, அஜித் வந்து ஒரு தரமான சம்பவம் செஞ்சார், அப்படியே வந்து எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. ஒரு தரமான சம்பவம் செஞ்சார், சரியா? அதில் அப்படியே அவங்க எல்லாமே பின்வாங்கிட்டாங்க, சுற்றி இந்த ஆட்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஜெர்க்காகி பின்வாங்கிட்டாங்க. குச்சமே இல்லை. ஓகேவா? பில்லா படத்தில் வரல மாதிரி அந்த சேரில் உட்காந்து ஒரு வேலை பார்த்தாரு, சரியா? எல்லாம் விளையிட்டாங்க, அந்த இடத்துக்கு செட்டில்மெண்ட் போட்டு அந்த பணத்தை கொடுத்து வெளியே விட்டார். அவ்வளோதான் நடந்த சம்பவம், அவ்வளோதான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது நமக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு இல்லையா? இதை வந்து இன்னொருத்தர் கொஞ்சம் ப்ரீஃபாக விலாவரியாக சொன்னார். அவரெல்லாம் அல்டிமேட், அது வந்து தற்கொலை ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, அஜித் சார் சுற்றி எல்லாரும் அப்படியே மிரட்டும் போது அஜித் சார் வந்துட்டு அப்படியே கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படியே பின்னாடி கை விட்டு அப்படியே ஒரு பிஸ்டல் எடுத்து அப்படியே டேபிள் மேலே வச்சாராம். அவர் மிரட்டின எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் அப்படியே பின்னாடி போயிட்டாங்களாம். இந்த பஞ்சாயத்து வந்து கூட்ட போது ஓகே ரைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக தான் அஜித் போனார், புரியுதுங்களா? அப்போ பஞ்சாயத்துக்கு எல்லாரும் உட்காரவங்களாம் உட்காந்தாங்க, எல்லாரும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துச்சா, மிரட்டினாங்க, ஒரு கட்டத்தில் அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க எல்லாமே. அதில் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டும் போது சிம்பிள் ஒன்றே ரொம்ப பேசி ஒரு கட்டத்தில் கடுப்பாய் போயிடுச்சான் அஜித்துக்கு. அப்போ வந்து சுந்தர் வந்திருக்காருங்க, பின்னாலேருந்து அப்படி கஷ்டமாக இருக்க மாதிரி இப்படி உடம்புல நிமித்தி இப்படின்னு அவரோட பிஸ்டல் லைசன்ஸ்டு கன் எடுத்து டேபிள் மேலே வச்சிருக்காரு. அப்போ முன்னால் வச்ச உடனே யார் யார் கத்தி பேசுனாங்களோ அப்படியே காம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தற்பாதுகாப்புக்கோசரம் சுட்டுன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களாம் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டு பட்டு சுற்றி தட்டு போயிட்டு இருப்பாங்க. எப்படி வேற லெவலா அவங்க நடந்த விஷயன்றது வேற. ஆனால் இவங்க எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல இருக்கிறவங்க கூட இப்படிலாம் போய் சொல்லுவானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அஜித்தோட ரசிகர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க. அஜித் சாரோட ரசிகர்கள் அஜித் சாருமே இப்போ அவர் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. அதாவது அஜித் சாரோட ஒரு படத்துக்கு அப்டேட் வேணும்னு சொல்லி போஸ்டர் அடிக்கிறாங்க, கிரவுண்டு கிரிக்கெட்டில் போய் கேட்குறாங்க, எலெக்ஷன் கேன்வாஸில் போய் கேட்குறாங்க. அஜித் சார் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நீங்கள் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுக்காத குறையா ஒவ்வொரு இடத்துலையும் போய்ட்டு அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இவங்க ஒரு விஷயம் புரியல. அஜித் சாரோட ஃபேன்ஸு இந்த மாதிரி போய் கேட்குறத, இந்த மாதிரி போய் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு விஜய் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருதா, அப்போது அஜித் சாரோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்றத அவங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி தெருவாக கத்திட்டு இருப்பாங்க. ஆனால்
விஜய் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன நீங்கள் அவரை பற்றி மட்டும் பேசுறீங்க, என்னையும் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வரும். இப்போ விஜயோட அந்த 50வது பிறந்தநாள் போச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்துட்டு அஜித் சார் பாருங்கள் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு கார் ஓடுறாரு ஆகும்னு சொல்லி அப்போ அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று கிளப்பி விடுறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த குட் பேட் அக்லியோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தீவிர அஜித் சாரோட ஃபேன். நான் அவங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன், ஏன் உங்கள் ஹீரோ எப்படி இருக்கிறாரு, அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கேட்குறாங்க. அப்போலாம் ஒரு அப்டேட்டும் கொடுக்காம விஜய் பற்றி ஒரு நியூஸ் வந்தால் மட்டும் இவர் வந்துட்டு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னதுக்கு எங்கள் ஹீரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆபாதம் பண்ணாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நம்ம பார்க்கலாம், இனிமேல் விஜய் பற்றி நியூஸ் வரும்போது அஜித் சாரோட அப்டேட் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த அஜித் சாரோட மென்டாலிட்டியே பாருங்களேன், எப்படி இந்த அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வேறு ஏதாவது ஒரு திரைப்படம் ஓடும்போது, இப்போ உதாரணத்துக்கு என் தம்பி கூட சொன்னான், மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ போய் படம் பார்த்துருக்கேன் ஃபேமிலியாக, அவங்க ஃபேமிலியாக போய் படம் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு தற்கொலை கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது கத்திருக்கிறானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அஜித் சாரோட ஃபேன்ஸும் அடுத்தவங்க படம் பார்க்கும்போது அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அஜித் சாருமே அடுத்தரை பற்றி புகழ்றாங்க அப்படின்னோடனே அந்த நிம்மதியை கெடுக்கணும், அந்த பிறந்தநாளை கூட அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும்னு அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அந்த ஹீரோக்கும் சரி அவங்களோட ரசிகர்களும் சரி மென்டாலிட்டி ஒன்று தான், என்னன்னா அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நீங்களும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி எப்போல்லாம் ஒரு நியூஸ் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணார், இந்த மாதிரி எதாவது பண்ணார், மக்களுக்கு அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தால் உடனே யாரையார் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா அஜித் அப்போவே 200 பேருக்கு ஆப்ரேஷன், உங்களுக்கு தெரியுமா அஜித் அப்போவே அப்போன்றீங்களே தவிர இப்போ என்ன பண்ணார் அப்படின்றத பற்றி பேசுகிறதே கிடையாது. அதுவும் விஜய் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்து பேசுறது. நான் நிறைய தடவை யோசிப்பேன், இந்த விஜய் பற்றி ஏதாவது நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, இந்த விஜயோட பிறந்தநாள் ஆகட்டும் இல்லை அவர் படத்தை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நோ நியூஸ் வருதா அப்போ நானும் நியூஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாருல. ஏன் விஜய் இந்த கல்வி உதவித்தொகை அதே மாதிரி இந்த வெள்ளத்தால் பாதிப்பட்ட நேரில் போய் உதவித்தொகைலாம் பண்ணார்ல, ஏன் அப்போலாம் அஜித் பண்ணியிருக்கலாமே, நீ மட்டும் தான் உதவி பண்ணியா நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவரும் இந்த கல்வி உதவித்தொகைலாம் கொடுத்துருக்கலாமே, இதுக்கெல்லாம் பண்ண மனசு வராது. ஆனால் அதுக்கும் இந்த தற்கொலை ஃபேன்ஸ் முட்டு கொடுப்பானுங்க. எப்படின்னா உங்களுக்கு தெரியாது அஜித் சார் வந்துட்டு 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவரே கால் கடக நின்று எல்லாருக்கும் கல்வி உதவி கொடுத்தாரு தெரியுமா, ஆனால் யாருக்குமே தெரியாது, ஏன் இது அஜித் சாருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கதையாக அளந்து விடுவானுங்க. இந்த கதைலாம் எங்கே நடந்திருக்குன்னா அவங்களோட யூனிவர்ஸில், அந்த கற்பனை யூனிவர்ஸ் இருக்குல்ல, அவங்களோட அந்த கற்பனை யூனிவர்ஸில் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த மூலன்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் வளரும்போது அவங்கள பயன்படுத்திக்கிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுறது இருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். முக்கியமாக நான் வளர்ந்துட்டேன், நீ என்னை பார்க்கணுன்னா நீ என்னை ஏர்போர்ட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் குமாராக வாழ்றது இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டாராக வளரும்போது நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் அப்போ வந்து மக்கள் உடனே ஃபோட்டோ எடுத்தேன், நான் அப்போலாம் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் அந்த மக்கள் அப்படியே உதறி தள்ளிட்டு போகிறீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க, இல்லை எங்கள் தலைவர் வந்துட்டு ரசிகர் மன்றத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஏன்னா ரசிகர்கள் வந்துட்டு நல்லா வாழணும், அவங்க குடும்பம் தான் பார்க்கணுன்றதுக்காக இதான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஏன் உங்களோட படத்தை பிளாக்ல டிக்கெட் கொடுக்குறதா வாங்குறான், உங்கள் படம் பார்க்கும்போது லாரிலேருந்து விழுந்து சாவுறான், அப்போல்லாம் தெரியலையா ரசிகர் கெட்டு போகிறான், ரசிகன் வந்துட்டு சாவுறான் அப்படின்னு? அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ரசிகர் மேலே மக்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் படமே நடிக்காமல் இருக்கலாமே. இதெல்லாம் விட எங்கள் ஹீரோக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது, ஏன்டா பப்ளிசிட்டியே பிடிக்காதுன்றீங்க, பைக்கை ஓட திறமை கீழே விழுகிற வீடியோ ரிலீஸ் ஆகுது, காரை எடுத்துகிட்டு போய்ட்டு கற்பாம்பூச்சி மாதிரி கவுக்குற வீடியோ ரிலீஸ் ஆகுது, ஆனால் பப்ளிசிட்டியே பிடிக்காது. விஜய் பற்றி எதனா நியூஸ் வந்தால் மட்டும் இவரோட வீடியோ ரிலீஸ் ஆகும், ஆனால் பப்ளிசிட்டியே பிடிக்காது. என்னடா அல்பத்தனமாக இருக்குது இதெல்லாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காலத்துக்கு அழியாத ஒரு விஷயம், ஒரு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் இறந்தது கூட வராமல் அதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவர் ஃபோனில் பேசினார், மறைமுகம் போய் பார்த்தாருன்னு சொல்லி பொய்யை கிளப்பி விஜயகாந்த் சாரோட சாவு கூட வராமல் துபாயில் போய்ட்டு பப்பில் டான்ஸ் ஆனார்ல, அப்போவே அவர் மேலே இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் தெருவாக கடவுளே அஜித்தேன்னு கத்திக்கிட்டு இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி இவ்வளோ பண்ணார் அவ்வளோ பண்ணார் தங்கச்சின்னு போட்டாருன்னு ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் இந்த ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுறதுக்கு மட்டும்தான் லைக். அப்புறம் இந்த ஃபோட்டோன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஆகுனா நான் விஜய் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல, இங்கே பாருங்கள் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புன்னு இந்த சந்தானாவோட காமெடியில் தண்ணி வருது அப்படின்னு சிங்கமுத்து ஒரு காமெடி பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி விஜய் கூட எடுத்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இவங்களோட தற்கொலை மூளை அப்படின்றது அவ்வளோதான் போல. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி, குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி
அந்த ஃபோட்டோ கூட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. வலசரவாதத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த தற்கொலை இந்த சங்கம் யூனியன் அதை பற்றிலாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வலசரவாதத்தில் இந்த இயக்குனர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது நான் வேலை செய்யும்போது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மினி தேட்டர் ஒன்று கட்டிட்டு இருந்தோம். அது எதுக்குன்னா அந்த இயக்குனர் சங்கத்துலேருந்து இந்த கேமரா ட்ரைபேட் எல்லாத்தையும் நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். அது எதுக்குன்னா அப்போது இந்த புதுசாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க, நான் சொல்கிறது 2014, இந்த புதுசாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த கேமராலாம் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். ஸோ அப்படி அவங்க எடுத்துகிட்டு வர அந்த படம்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மினி தேட்டர் ஒன்று கட்டியிருந்தோம். அப்படி இந்த தேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் விக்ரமன் சார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தர் வராரு, அதனால இந்த தேட்டர் கட்டி அந்த குப்பைலாம் இருக்கல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க, நாளைக்கு வரும்போது எல்லாம் க்ளீனாக இருக்கணும், எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இயக்குனர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் இல்லை, எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணுன்றதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அடுத்த நாள் யார் வரப்போறா அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நான் அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு முக்கியமாக நான் நல்லா வேர்த்து விறுவிறுத்து கரெக்டாக வெளியே வர எதிரில் ஒரு உருவம் வந்தது. பார்த்தா டக்குன்னு நிமிந்து பார்த்தா விஜய் சார் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டாரு. சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருந்து அப்படின்னா, இந்த தேட்டர்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுக்கும் இந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிற கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் அந்த மாதிரியான விஷயத்துக்கும் 2 செக்கு போட்டு, ஒரு செக்கில் 10 லட்சம், இன்னொரு செக்கில் 15 லட்சம்னு 25 லட்ச ரூபா அன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் டொனேஷன் பண்ணிட்டு போயிருந்தாரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அது. அந்த ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி தலைவர் விக்ரமன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேன் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ வேலை வேர்த்து விறுவிறுத்து போய், ஏன்னா எங்களுக்கு விஜய் வராருன்ற விஷயமே எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஒருத்தர் வராரு முக்கியமான ஆள் அப்படின்னு மட்டும்தான் டைரக்டர் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்காக தான் வேலை செஞ்சு ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த இன்சிடென்ட் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த இடத்துல எல்லா டேரக்டர்ஸும் இருந்தாங்க. ஆர்கே செல்லுமணி சார் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த விரலுக்கேற்ற வீக்க மாதிரியான குடும்ப படங்கள்லாம் எடுப்பார்ல சேகர் சார், அவருக்கு அன்றைக்கி பிறந்தநாள் வேறு, அதை வேறு சொல்லியிருந்தாங்க. சார் இன்றைக்கி இவருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சார் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் சால்வை போற்றி கத்தி திரைப்படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ விக்ரமன் சாரும் விஜயனும் சோஃபாவில் உட்காந்து பேசும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அப்போ அந்த 25 லட்ச ரூபா செக் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோட்டோ எடுத்தது அது. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சுதாகர்னு ஒருத்தன் அவனும் இருந்தான், அதே மாதிரி சுரேந்தர்னு ஒருத்தன் அவங்களும் இருந்தாங்க. அங்கே நடந்த இன்சிடென்ட் இதுதான். நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாரு, எங்களோட டேரக்டர் சார் சொன்ன உடனே எங்களுக்குன்னு வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்கள தானடா நம்ம பெருசாக பேச முடியும். இப்போ நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன், ஆமாம் அந்த 25 லட்ச ரூபா செக் கொடுக்கும்போது நான் கண்ணெதிர்க்க இருந்து பார்த்தேன், நானாக ஒரு சாட்சி. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விக்ரமன் சார் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி எஸ்வி சேகர் சார் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த செக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆனந்த விடன்லேயே இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி பண்ணியிருந்தாரா, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆனந்த விடனே வந்து டைரக்டர் சொன்னில நான் பிரசிடெண்ட்டாக இருக்கான்றதுக்கா 25 lakhs டொனேஷன் கொடுத்தாரு. ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, டைரக்டர்ஸ் அசோசியேஷன் 2ஆக இருக்குது, அறக்கட்டளை தனி, நார்மல் அக்கௌண்ட்டு தனி, ரெண்டுக்கும் இதுக்கு ஒரு 15 lakhs ட்ரஸ்ட்டு கொடுத்தாரு, 10 lakhs இது கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட் வாங்குறதுலாம் கூட யூஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நாங்களாம் பார்த்தோங்க. அந்த மாதிரி நீங்களும் எதாவது பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், ஆமாம் இந்த விஷயம் நடக்கும்போது நானும் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு தற்கொலைத்தனமா இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டாரு, இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னு என்ன உங்கள் மைண்ட் செட்டுன்னே தெரியல. இங்கே யாரோ பிடிக்கும் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, செய்கிற செயல் அவங்களோட நடவடிக்கை தான். இப்போ விஜய் அவர்கள் பண்ணும்போது அவர் அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அரசியலுக்காக பண்ணாத சாதாரணமாக கூட பண்ணு. ஏன் சாதாரணமாக பண்ணுறது கூட மனசு வராதானே? ஒரு ஹீரோவாக ஒரு தலைவனாக இருக்கிறவங்க அடுத்தவங்க தோளில் கையும் போடணும், அவங்க தோல் மேலே கை போகிறதுக்கும் அவங்க அனுமதிக்கணும். அந்த மக்களோட மக்களாக இருக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே யார் முதல்ல இறங்கி வராங்களோ அவங்கள தான் மக்கள் நேசிப்பாங்க, அவங்க மேலே தான் மரியாதை போடும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான ஒரு வதந்திகளை பரப்பிக்கிட்டு எப்பயோ பண்ணதை கொண்டு வந்து வேற ஆளை வச்சு இப்போ பண்ணதாக பேச வைக்கிறது, இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுன்றது உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அது. அப்புறம் இன்னொன்று கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சிவகார்த்திகேயன் மேலே அவ்வளோ வன்மமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் மேலே வன்மமா நீ ஏன்ட்ட கேட்கக்கூடாது, சிவகார்த்திகேயன் சார் மேலே வன்மமா அப்படின்னு நீங்கள் போய் இமான் சார்ட்ட தான் கேட்கணும். இமான் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல, சிவகார்த்திகேயனை என் கூட பிறந்த தம்பி மாதிரி என் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன், அதுக்கு சிவகார்த்திகேயன் என் குடும்பத்திலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு, இதனால் என் மொத்த குடும்பம் சரிஞ்சு போச்சு அப்படின்னு இமான் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்ன சிவகார்த்திகேயன் மேலே வன்மமா அப்படின்னு. வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் அந்த ஊரை காக்க உண்டான சங்கம் அப்படின்ற பாடல பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன், 2 பேரும் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. நடுவில் என்ன பிரச்சனை? ஏன் இப்போ பண்ணுறது இல்லை? இப்போ
எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அது கஷ்டம் சார். அவர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். அது வந்து அது நான் வெளியே சொல்ல முடியாது. பட் அதன்படி ஃப்யூச்சரில் அவரோட சேர்ந்து பயணிக்க இயலாது சார். அந்த துரோகத்தை நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுட்டீங்களா? ஆமாம், ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அது உள்ள உங்கள்கிட்ட வந்து ரொம்ப இனிப்பாக தான் பேசியிருக்காரு. அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் வந்துட்டு இமான் சாரியும் அவங்களோட ஃபேமிலி பற்றி பேசியிருந்தாரு. அதில் கமெண்ட்ஸில் ரொம்ப அழகாக சிவகார்த்திகேயன் அவர்களை வாழ்த்திருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் பண்ணாங்களே அவங்ககிட்ட போய் கேளு, உங்களுக்கு என்ன சிவகார்த்திகேயன் வன்மமா அப்படின்னு. அதை விட்டுட்டு ஏன்டா கேட்குறீங்க? இமான் அண்ணனுக்கு இமான் சார் பாய். இமான் அண்ணன் சாரி, வெரி சாரி. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக டின்னர் போவோம். இப்போ போய் இவரும் ஜாயின் பண்ணிக்குவார். லாஸ்ட்டாக ஜான்வரியில் தான் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 days முன்னாடி தான் போனோம். நடுவில் வந்து போய் பார்க்கவே இல்லை அவர். என்னென்ன வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு தூங்குறது கரெக்டாக 3-4 hours தான் தூங்க முடியும். திரும்ப ஷூட்டிங் வந்துடும். அதுலேயே வந்து எங்கேயாவது கேப் கிடச்சா வீட்டுக்கு போய் தூங்கிடலாமா, இல்லை வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா, அந்த மாதிரி ஆனதுனால அவர் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதிகம் பேசவும் முடியாமல் போயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. எனக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு, அவருக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதை இப்போ வந்து போய் நல்லா சாப்பிட்டு சரி பண்ணிட்டோம். அடுத்த வாரம் திரும்ப போய் சாப்பிட போகிறோம். எமோஷனல் அட்டாச்மெண்ட் அவர் அண்ணனே கூப்பிடுவார், அவர் என்ன தம்பினே கூப்பிடுவார். அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு தெரில. ஒரு ரொம்ப ஜென்யூனான ரிலேஷன்ஷிப். அது எங்களுக்கு மனசுலேயே தோன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். எந்த ஈகோ கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவர் மேலே அண்ணன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பயம் உண்டு. பாட்டில் ஏதாவது சொல்லணும்னா கூட அண்ணே அது வந்துனே அப்படின்னு தயங்கி தான் சொல்லுவேன் நான். அப்புறம் நான் பண்ண அந்த ரீல்ஸ் எடுத்து பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கி, ரீல்ஸ் பண்ணுறது அசிங்கம் கிடையாது. அடுத்தவங்க குடும்பத்தில் சிஎஸ்கே மாதிரி போய் குடும்பத்தையே கலக்கிறதுக்குள்ள அதுதான் அசிங்கம். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ இந்த இமான் சிவகார்த்திகேயன் இஷ்யூ பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தது. ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்களோட குடும்பம், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவங்கள பற்றிலாம் பேச வேண்டிய இருக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணாமல் அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். இவனுங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க ஏதோ சின்ன சின்ன விஷயம் தான் அப்படின்னு. நிறையவே இருக்குது. பட் அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா சினிமாவோட அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பத்தின் பேரில் ஒரு சில பேர் அட்டாச்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றது இங்கே சகஜமாக நடக்கிறதா. ஆனால் உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன், ஆனால் எனக்கே துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது இமான் சார் சொன்னது இதுதான் முதல் தடவை. திரும்பவும் சொல்கிறேன், நான் அந்த டைரக்டர் வேணும், டெக்னீஷியன் வேணும், அதுக்குள்ளே நல்லா சுற்றிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே இருக்கும்போது தான் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பொய் சொல்கிறா, யார் பொய்யா ப்ரொமோஷன் பண்ணுறா, யார் உண்மையாக உதவி பண்ணுறா அப்படின்றதுலாம் உள்ளே இருக்கிறவங்க தான் ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறது. இதெல்லாம் தாண்டி சிந்திக்கிற அறிவு கொஞ்சமாவது இருந்தது அப்படின்னா இவ்வளோ ஆதாரங்கள் காமிச்சு பேசுனதுக்கு அப்புறம் கூட நீ உன்னோட முட்டாள் மூளையை வச்சு முட்டு கொடுக்க மாட்டேன். எஸ், உங்களோட தற்கொலை உலகம் அப்படின்றது அது தனிதான். உங்களோட உலகத்தில் நீங்கள் தான், அதனால் உங்களை அடிச்சுக்கிறதுல ஆளே கிடையாது. நான் இப்போ நானே சொல்கிறேன், யூ ஆர் ஸோ பிரில்லியன்ட். அப்புறம் யாராவது இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்காரங்க. ஏன் இப்போ என் வீடியோலேயே சரி, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நியாயமாக படுது, இதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா அதை எடுத்துங்க. ஒரு வேளை நான் சொன்னதில் உங்களுக்கு நியாயமாக படலை, நல்லது இல்லை அப்படின்னா நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆட் வந்துச்சுன்னா எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோமோ அந்த மாதிரி என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் வீடியோ எடுத்து பார்த்தாலும் அதில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட நோக்கமே. அப்புறம் இவங்கள சாணியில் முக்கியம் இல்லை, சாணியை தூக்கி அடித்தாலுமே இவங்க மூளை மாற போகிறது கிடையாது. அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆக்சுவலாக இவனுக்கு மேலே கோவப்படுறது கூட நான் டைம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ டைமும் சேர்த்து தான். காய்ஸ், ஒரு பெரிய லென்த்தான வீடியோவை ஒரு மாதிரி கேட்டாச்சு. ஆக்சுவலி அந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் அவர் 2 கோடி ரூபாய் கேட்ட அந்த இஷ்யூவை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். அப்போ அப்படியே அதை பற்றி பேச போகிறாருன்னு பார்த்தா அவருக்கு வந்த ஒரு கமெண்ட், அதுக்கு அவர் பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு டைட்டில் அந்த வீடியோவே இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிடுச்சு. இப்போ நான் கூட யோசித்தேன், எப்போ பார்த்தாலும் தளபதின்னு வேறு டாப்பிக்கே கிடைக்காத அவருக்கு ஒரு 4 பேர் வச்சுருக்காரு. சூப்பர் ஸ்டார், சிவகார்த்திகேயன், அஜித், விஜய். இவங்க 4 பேரை பற்றி மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேரையும் பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாரு ப்ரூஃபு. ஸோ அவருக்கு எப்போ எல்லாம் வீடியோ போடணும்னு தோணுதோ அப்போ ஒரு லென்த்தான வீடியோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி போட்டு விடுறது. அப்போ நான் யோசிப்பேன், என்னடா இது இப்போ இதில் இனி நான் யோசிச்சிருந்தேன் தமிழ் லைட்டில் இந்த தளபதினு டாபிக் வந்து அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் ரொம்ப நாள் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, 2 கோடியை பற்றி பேசுகிறாங்க, இது இன்னொரு சேனலுக்கும் நடந்திருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்தால் அப்போ டயர்ட் ஆகிற அளவுக்கு மறுபடியும் அஜித்தில் ஆரம்பித்து சிவகார்த்திகேயனில் போய் அங்கே முடிஞ்சிருச்சு. நான் ரிவர்ஸ்லேயே வரேனே, இது எதுவும் இதுக்கு கமெண்ட்டே சொல்லக்கூடாது, அவர் மாதிரியே தான்.
ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சார் நீங்கள் ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு தான் நினச்சேன். பட் ஒரு 2-3 பாயிண்ட்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு அவர் ப்ரில்லியன்ட்டுன்னு ஒத்துக்கிட்டு போயிடுவோம். அவர் சொன்னார்ல, எல்லாம் தற்குறி, அவங்கள்ட்டலாம் இது பேச முடியாது, ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்பாங்க, அது தப்புன்னு நம்ம சொல்ல வந்து அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை சார், அந்த சைடுக்கும் அதே மாதிரி தான். பேசுகிறவங்க தற்குறியாக தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு அதுக்கு ப்ரூஃபெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது இப்படின்னு சொல்லும்போது அது இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்து தற்குறின்னு சொல்லத்தான் தோணும். நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது சரியாக தப்பான்னு நான் சொல்ல வரலை. ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு நீங்கள் அதையே திருப்பி பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே ஒரு ஃபேக்ட் இருக்குது, அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஓகே சூப்பர் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பார்த்தேன். அதே விஷயம் மறுபடியும் சேம் டாப்பிக்கை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களோங்கிற மாதிரி ஃபீல் வருது எனக்கு. இப்போ ஸ்டார்டிங்லாம் அவங்க வீடியோ பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க, அவர் வந்து சினிமா மாஃபியா நடத்துகிறாரு, பாய்காட் சிவகார்த்திகேயன் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சூப்பர் ஸ்டாரை பற்றி எல்லா ப்ரூஃபோட காட்டினீங்க, ஒத்துக்கிட்டேன். தளபதியை பற்றி பேசியிருந்தீங்க, ஒத்துக்கிட்டேன். தலையை பற்றி பேசியிருந்தீங்க, ஒத்துக்கிட்டேன். எல்லாம் ஓகே. அதெல்லாம் நீங்கள் ஃபேக்டாக ஒரு வீடியோவில் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தடுத்த உங்களுக்கு பேசுகிறதுக்கு இல்லை காட்டுறதுக்கு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, தமிழ் லைட் சேனல் சூப்பர் சேனல்னு ஒத்துக்கு அந்த வீடியோவை பார்த்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் ஸ்கிப் பண்ணி அப்படி இருந்திருக்கலாம். நானே உங்கள் சேனலில் இருந்து ரியாக்ட் பண்ண வீடியோஸில் 85% ஆஃப் த வீடியோஸ் வந்து தற்குறி, தலை ரசிகர்கள் தற்குறின்னு அதை பற்றியே திருப்பி வருது. இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் கேட்குறாங்க ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு அப்படியே போயிட்டீங்க, தலையை அட்டாக் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும், பட் எதுக்கு மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு தரம் ஒரு ஃபேக்டெல்லாம் ஸ்பிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அவங்க தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்க, அதுக்காக நான் மறுபடியும் வீடியோ பண்ணுறேன்னு ஏன் சொல்கிறீங்க? அதான் நீங்கள் ஆல்ரெடி எல்லா ப்ரூஃபோட காட்டின வீடியோ அங்கே இருக்குல்ல. அவங்க மறுபடியும் பேசினா அவங்க வீடியோ அங்கேயே தானே இருக்குது. அந்த வீடியோவை மறுபடியும் பார்ப்பாங்கல்ல. மறுபடியும் அதே விஷயத்த புது ரகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பேக்கேஜிங் மட்டும்தான் மாறுது, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு அதே கண்டென்ட்டு தான். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, தற்குறிங்களா, நான் விஜயோட எடுத்த ஃபோட்டோக்கு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குடா, நான் இருந்து பார்த்துருக்கேன்டான்னு. ஆனால் அதே விஷயத்த தலை ரசிகர்கள் சொன்னால் தற்குறின்றீங்க. அவங்களும் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு ஃபோட்டோ, நான் அந்த எடிட்டிங் ஃபோட்டோலாம் சொல்லலை, அதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்குது. மற்றபடி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு நீங்கள் அதை உடச்சி பேசும்போது ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குதுன்னு அவங்க சொன்னால் அதை நீங்கள் நக்கல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடி ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, அது தெரியாமல் பேசாதீங்கன்னு. அதே மாதிரி அவங்க போடுற ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் கண்ணால் பார்த்தேன், அவர் 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, அப்படி யாராவது கண்ணால் பார்த்தவங்க இருந்தால் பேசுங்கன்னு. அங்கே இருந்த ஒருத்தர் வந்து அவர் அங்கே ஒரு சம்பவம் பண்ணார், எல்லோரும் அமைதியாகிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. என்னங்க இதெல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்குறீங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அங்கே இருந்த ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது உங்களுக்கு காமெடியாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்துல இல்லை, அங்கே இருந்த நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, விக்ரமன் சாரும் அதை ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை நம்பி ஆகணும். ஓகே, அவர் கொடுத்ததாகவே இருக்கட்டும், அவர் கொடுத்ததெல்லாம் நான் குறை சொல்லலை. நீங்கள் அங்கே இருந்தீங்க, அதனால் நீங்கள் 25 லட்ச ரூபா கொடுத்ததை பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அப்போ அது உண்மை. அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு, நான் கடவுள் இஷ்யூவில் ஒருத்தர் இருந்திருக்காரு, அங்கே தலை வந்து என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல, பட் அங்கே இருந்த ஒருத்தர் இப்படி ஒருத்தர் பண்ணினாருங்க. அந்த கன் எடுத்ததெல்லாம் வந்து நான் நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை சொல்லலை, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, இந்த கன் எடுத்தேன்னு சொன்னவர் முன்னாடி பேசினவர் அங்கே இருந்தார் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. அப்போ அவர் அங்கே இருந்தது உண்மைன்னு வச்சுக்கோமே. ஸோ அங்கே இருந்த அவர் வந்து அவர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணார், கத்துனவங்க எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அது மட்டும் நகைச்சுவையாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அங்கே இல்லை, நகைச்சுவையாக இருக்குது. இங்கே 25 லட்சம் கொடுக்கும்போது நீங்கள் இருந்திருக்கீங்க, அது உங்களுக்கு சீரியஸாக இருக்குது. அப்போ அது எனக்கு தெரியலை. நீங்கள் ப்ரூஃபாக இருக்கிற இடத்த நீங்கள் சொல்லும் போது நாங்கள் நம்பணும்னா, அங்கே ஒருத்தர் ப்ரூஃபாக இருந்துட்டு அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அதை நீங்கள் நம்ப வேண்டியதானே. அப்போ அது பொய்ன்னா அப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்ன்னு நாங்கள் சொன்னால் ஓன்னு இது பண்ணுவீங்க. தெரியல எனக்கு. மறுபடியும் அந்த விஜயகாந்த் சார் இறந்து போனதுக்கு அதுக்கு வரலை அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு. அவர் அந்த விஜயகாந்த் சாரோட இதுக்கு வராமல் அங்கேருந்து துபாயிலேருந்து ஒரு வீடியோ டான்ஸ் ஆடி போட்டார் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்டோரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா வீடியோவில் பார்க்குறது மீடியாவில் பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம நம்பக்கூடாதுன்னு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருந்தால் நம்ம என்ன செய்கிறது? இப்போ உங்கள் ஃபோட்டோக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அது வீடியோ, அதுக்கு பின்னால் 1000 ஸ்டோரி இருக்குமே. ஸோ
அவர் சிம்பிள்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரை பார்க்கணும்னா ஏர்போர்ட்டுக்கு போகணுன்றீங்க. எனக்கு அதுலேயே ஒரு பாயிண்ட் உடையுது. அவர் ஆக மொத்தம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் என் பர்சனல் லைஃப்பில் இருக்கேன், நான் படம் நடிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், எனக்கு ப்ரொமோஷன் வேணாம், நான் சிம்பிளாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் எப்போ எதை சொன்னாரோ அதை அப்படியே அவர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. என்னை ஏர்போர்ட்டில் வந்து பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஏர்போர்ட் ஒன்று அவர் வீடு கிடையாது. நான் ஏர்போர்ட்டில் இத்தனை மணிக்கு இருப்பேன், என்னை பார்க்கணுன்னா அங்கே வாங்கன்னா எல்லோரும் இவரை பார்க்கறதுக்காகவே விசா எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போக முடியுமா? முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதை ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அவர் அதை கடைப்பிடிக்கிறாரு. என்னை விடுங்க, நான் இந்த ஃபோட்டோவுக்கு அதுக்கெல்லாம் வரலை. பட் ஏர்போர்ட்டுன்னு அவரோட வீடு அங்கே இருக்கும்போது யாராவது வந்தால் வர வேணான்னு சொல்லலாம். ஏர்போர்ட் வந்து அவர் ட்ராவல் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அது ஒரு பப்ளிக் பிளேஸ். அங்கே யாராவது வந்தால் அந்த இடத்துல அவங்கள மோச்சுளிக்க வைக்க முடியாதுன்னு சரின்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி மாற்றுறீங்க? இங்கே இருக்கும்போது பார்க்க மாட்டாரா, அவரை யாராவது பார்க்கணும்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் பார்க்கணுமா? என்ன சார் ரொம்ப சைல்டிஷாக இருக்கு. எல்லாரையும் சைல்டிஷாக இருக்குது, தற்குறித்தனமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்ட்டு நீங்கள் பேசுகிறதும் அப்படி தான் இருக்குது இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல, இப்போ அஜித்தை விடுங்க, அது எனக்கே போர் அடிச்சு போச்சு. நானும் எத்தனை தரம் தான் அதை பற்றி ஒரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வர்றது. அதனால் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நானும் எடுத்துக்கிறேன். இந்த விஷயத்தில் புரிய வைக்க தான் முடியும். நீங்கள் ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, நானும் ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அந்த பக்கம் இருந்து நான் சொல்கிறதான் சரி, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன்னா அப்போ நாங்களும் அப்படியே இருக்கோம். நாங்கள் சொல்கிறதான் சரி, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்கள் இருக்கோம். உங்கள் வழியிலே நானும் வரேன். யூ ஆர் பிரில்லியன்ட், நாங்கள் தற்குறி. போதுமா? ஏன்னா நீங்கள் எப்படி இதை டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்த மிச்சம் எல்லாமே டைம் வேஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்ல, இதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினச்சிக்கிட்டு நான் அஜித் டாப்பிக்கை இதோட முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இதுக்கு வந்தீங்க. ஏன் உங்களுக்கு சிவகார்த்திகேயன் மேலே அவ்வளோ வன்மமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, இப்போ என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்கன்றதுக்காக அப்படியே மாற்றி மூடி மறைக்கக்கூடாது சார். நீங்கள் சிவகார்த்திகேயன் பாய்காட் சிவகார்த்திகேயன்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அவ்வளோ வன்மத்தை கக்கும்போது இந்த இமான் இஷ்யூ இல்லவே இல்லை. இமான் இஷ்யூ வந்தது இப்போ. உங்களோட பாய்காட் சிவகார்த்திகேயன் வீடியோக்கு நாங்கள்லாம் அதை ரியாக்ட் பண்ணி பார்த்தது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ வன்மமானு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறவங்களெல்லாம் டேக் டைவர்ஷன் இன்னும் விவேக திருப்பதிக்கு அனுப்பின மாதிரி அதை என்கிட்ட கேட்காத, இமான் கிட்ட கேளு. அதை என்கிட்ட கேட்காத. அந்த இமான் இஷ்யூவை பற்றி பேசினதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போட்டாங்களோ அங்கே போய் கேளு. சார், இமான் வன்மத்தை கக்குறதுக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து வன்மத்தை கக்குறதுக்கும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதுக்கு சிவகார்த்திகேயன் எதிர்த்து ஒன்றும் பேசலை. அப்போ அவர் மேலே உண்மை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வச்சு அவர் மேலே வன்மத்தை காட்டுறாங்க. அவங்க காட்டின வன்மமும் நீங்கள் போட்ட வீடியோவுக்கு உங்ககிட்ட சிவகார்த்திகேயன் மேலே அவ்வளோ வன்மமானு இவங்க கேட்குற கேள்விக்கு என்கிட்ட கேட்காத, அங்கே போய் கேள்வி. நீங்கள் டைவர்ட் பண்ணுறது சரியில்லை. நீங்கள் போட்ட கேள்விக்கு, நீங்கள் போட்ட வீடியோவுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படி இல்லையா, எஸ் யூ ஆர் பிரில்லியன்ட் அப்படின்னு உங்கள் ஸ்டைலில் சொல்லிட்டு போயிருங்க. சும்மா சிவகார்த்திகேயன் மேல் வன்மமானு கேட்டதுக்கு அப்படியே அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தமிழ் லைட்டை நான் அப்படி பார்த்ததில்லை. ஸ்டார்டிங்கில் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தைரியமாக பேசுகிறாரு, நியூட்ரலாக இருந்து 2 பக்கமும் பேசுகிறாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எவ்ரிதிங் இஸ் பிரேக்கிங். நீங்கள் சொல்கிறீங்கல்ல அஜித் ரசிகர்கள் தற்குறின்னு. நான் மீண்டும் ஒரே ஒரு தடவை அதை சொல்லிவிட்டு நீங்கள் பிரில்லியன்ட்னு ஒத்துக்கிறேன். இந்த சைடு தற்கூரி இருக்காங்கன்னா அந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸில் எல்லாருமே பிஹெச்டி முடித்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு கட்டத்தில் அஜித் ரசிகர்கள்னு அப்படியே ஆரம்பிச்சு கடைசியில் அஜித் மேலே கை வச்சிட்டிங்க பாருங்கள். விஜயை பற்றி ஒரு இது போட்டால் குட் பேட் அக்லி எல்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஏதோ நீங்கள் கூட இருந்து பார்த்த மாதிரி. நீங்கள் தான் இந்த சைடில் இருக்கீங்கல்ல, நீங்கள் அந்த சைடில் போய் சேர்ந்து அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் சொல்லுவோம்ல, அந்த குட் பேட் அக்லி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் சார். அதை ரிலீஸ் பண்ணது அஜித்துக்கே தெரியாது. அது அந்த படத்தோட டீமும் டேரக்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை பற்றி பேசினா இவரை பற்றி பேசட்டும்னு அந்த ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்க நினச்சி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் தற்கூரி இல்லை அப்போ அதை சொன்னதுக்கு நியாயமாக அது. இந்த சைடில் தளபதி ரசிகர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பக்கம் சொன்னீங்கன்னா இந்த பக்கமும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அங்கே ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் சொல்லி நியூட்ரலாக தான் இருந்தீங்க. பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பக்கம் தளபதி சைடுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் அட்டாக் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்போது தளபதியோட ரசிகர்கள் தானே தளபதியோட அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்தது.
அவரோட அந்த எடுகேஷன் விருது வழங்கும் இதுக்கெல்லாம் வந்தாங்க. அப்போ தற்கொலைத்தனமாக எத்தனை விஷயம் பண்ணாங்க அவரோட ரசிகர்கள். அதுவும் லேடிஸ் எல்லாம், நல்ல வயசான லேடிஸ் எல்லாம், ஒரு 40-50 வயசு இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் ஸ்டேஜில் பாடுறேன்னு அவருக்கு முன்னாடி அவரை சங்கடப்படுத்துகிற மாதிரியெல்லாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ அவங்கெல்லாம் என்ன பெரிய அறிவாளிங்களா? நீங்கள் அஜித் சைடில் தற்கூறிங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே, அதையும் நான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. இந்த பக்கமும் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்காட்டுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே 100% பர்ஃபெக்ட், இன்க்ளூடிங் யூ. அதெல்லாம் நல்லா இருக்குது. அவரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது, அவரை மாதிரியே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபுல்லாக ஜால்ரா தட்டை இறங்கும்போது தான் கடுப்பாக இருக்குது. நீங்கள் ஜால்ராவும் தட்டுங்க, அதுவும் தப்பு கிடையாது. அங்கே மட்டும் தட்டணும். அங்கே ஜால்ரா தட்டுறங்கிற பேரில், அங்கே இருக்கிற அந்த ஃபேன்ஸு அவங்களோட இதை சம்பாதிக்கங்கிற பேரில் இங்கே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிற தற்கொலைத்தனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, தாராளமாக பண்ணுங்கள். அங்கேயும் இருக்குல்ல, அதையும் உங்கள் கருத்து சுதந்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதையும் சொல்லுங்கள். அப்போ உங்களை இன்னுமே ஒரு இதாக பார்ப்பாங்க. என்னதான் விஜய் ரசிகராக இருந்தாலும் அங்கே பக்கம் இருக்கிற தற்கொலை ரசிகர்களை பற்றியும் பேசுகிறாரு பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு சைட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எக்ஸாம்பிள்லாம் எடுத்தீங்க பார்த்தீங்களா, 25 லட்சம் கொடுத்ததை நான் பார்த்தேன், என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அதுவே அந்த பக்கம் யாராவது சொன்னாங்கன்னா இப்படியே தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு திரி. இப்போ நாங்கள் சொல்லுவோம்ல, இப்படியே தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு திரி, 25 லட்சம் கொடுத்தாரா, இவர் பார்த்தாரா, ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டா நம்பிடுவோமா அப்படின்லாம் நாங்கள் பேசுனா நாங்கள் தற்கொலை. அந்த பக்கம் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு இருந்தவங்களே சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், செம்ம சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை ஒரு சார்காஸ்டிக்காக இது பண்ணுவீங்க. சார்காஸ்டிக்காக பேசணும், நக்கல் அடிக்கிற மாதிரி பேசணும்னு எல்லாரும் இறங்குனா எல்லாராலையும் முடியும் பிரதர். என்ன எல்லாரும் சார்காஸ்டிக்காக வீடியோ போடலாம், பட் யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ் லைட் பெரிய சேனல், நியூட்ரலாக ஒரு சேனல்னு ஒரு பப்ளிக் ஒரு பொது இடத்துல இருக்கீங்க, நியூட்ரலாக இருக்கிறது நல்லது. இப்போ நான் உங்கள் வீடியோவில் வந்து போன ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நீங்கள் தற்கொலை ரசிகர்கள்னு சொன்னீங்கல்ல, இந்த கடவுளே அஜித்தேன்னு போய் கத்துறவங்க, அஜித்தோட படம் ஓடும், இந்த விஜயோட படம் ஓடும்போது அந்த ப்ரொஜெக்டர் இந்த ஓட்டையில் போய் டிஷர்ட் அடைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் வீடியோவாக காட்டும்போது நானே ஆமாம் தற்கூறிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அஜித் ஃபேன்ஸே என் பக்கம் கொந்தளிச்சிட்டு தமிழ் லைட்டில் எப்போ அஜித்தை பற்றி பேசினாலும் நீ அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, நீ ஒரு விஜய் ரசிகன்னு என்ன தான் திட்டினாங்க. அப்போ அங்கேயும் தற்கூறி இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கேள்வி வர கேட்டார், தமிழ் லைட் வீடியோவில் அஜித்தை பற்றி பேசினதுக்கு நீங்கள் எப்போயாவது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்களா, ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. நான் இதே மாதிரி அவருக்கு ஏர்போர்ட் குமார் அப்படின்னு ஒரு நக்கல் வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் உட்காந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் இருக்குது. பட் இப்படி பாரு, நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன்னு இவர்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து அஜித் ரசிகராக இருந்தாலும் விஜய் ரசிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் நியூட்ரல். அப்போ அஜித் ரசிகர்கள் ஒரு தப்பு பண்ணுனா அதையும் நான் தப்புன்னு சொல்லி பேசுவேன், விஜய் ரசிகர்கள் தப்பு பண்ணால் அதையும் நான் தப்புன்னு சொல்லி பேசுவேன். எனக்கு இந்த ஒரு பக்கம் ஓடி போய் ஒரு டீமில் உட்காந்துக்கிட்டு அந்த டீமுக்கு நல்லா ஜிங்செக் தட்டிக்கிட்டு இவங்களுக்கு ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படி வராது. நான் ஜிங்செக் தட்டணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னு ஒரு பக்கம் வந்தாலுமே அங்கே ஏதாவது தப்பு நடந்தால் அதையும் போட்டு உடச்சிடுவேன். நமக்கு அவ்வளோதான் தெரியும். பட் எனக்கு ரொம்ப அல்டிமேட் காமெடியாக இருந்தது, நீங்கள் பாய்காட் சிவகார்த்திகேயன் போட்ட வீடியோவுக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்க வரும்போது பல வருஷம் கழித்து நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ டைவர்ட் பண்ணி விட்டீங்க பார்த்தீங்களா. அங்கே போய் கேளுங்க, உங்களை தான் கேட்கணும். அதுக்கு சிவகார்த்திகேயனை பாய்காட் பண்ண சொல்லி வீடியோ போட்டது நீங்கள், ஏன் அவ்வளோ வன்மோன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போயும் எனக்கு மறுபடியும் அதான் சேதாண்ண ஒரு விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோவில் பேசியிருப்பாரு, ஏன் நான் இல்லை சின்ன வயசில் பெரிய அறிவாளிங்கன்னு இப்படி பார்த்தவங்கலாம் நம்ம வளர்ந்து வந்து பார்க்கும்போது அடிமுட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது அப்போ புரியலை, இப்போ புரியுது. இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த ரியாக்ஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ் லைட்னு ஒரு சேனல் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது போய் பார்த்தோம். ஆமாம், நல்ல நல்ல இந்த சினிமா மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க, சினிமா மிஸ்டேக்ஸ் எல்லாம். அப்போ வந்து சினிமா பற்றி நிறையா தெரியுது போல் அப்படின்னா ஆமாம் நல்லா தான் இருந்தது. இப்போ 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 என்ன ஆச்சு, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு 4 பேரை பிடிச்சி வச்சுக்கிறீங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில், ஃபுல்லாக அவங்கள பற்றி தான். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருந்தால் போடுங்க பிரதர், நாங்களும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆவலோடு தான் காத்திருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 கோடி ரூபா கேட்டிங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டான டாபிக். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டாபிக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை விட்டுருங்க. எத்தனை நேரம் தான் நீங்களும் எவ்வளவோ அறிவாளி படித்து சொல்கிறீங்க, கேட்குறாங்களா தற்கூரி, அதே தான் திருப்பி பண்ணுறாங்க.
அஜித் அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு லூசு மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நான் அவர் வந்ததை நேரில் போய் பார்த்தேன்னு விஜயோட ஃபோட்டோ எடுத்து கூட்டி 25 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னு பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்க. ஸோ 2 பக்கமும் தற்கூரி இருக்கிறனால நம்மளை மாதிரி இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது இப்படியெல்லாம் பேசுகிற நாங்கள் வந்து இன்டெலிஜென்ட், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்படி பேசுகிற உங்களையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க டைம் இல்லை. யூ ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட். யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கடுப்பாகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பேசுவேன். இன்றைக்கி தான் ரொம்ப காமாக உட்காந்து பேசுகிறேன். உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், கீப் இட் அப். நல்ல குடும்பம். அவா 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 அவா